ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கைரோ ஈஜிப்டில் இருக்குது. ஸோ அதோட வியூ தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாலைவனமாக இருக்குது பாருங்கள். இங்கே ஃபுல்லாகவே பாலைவனமாக தான் நிறையவே இருக்கும். அதே நேரத்தில் விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். மெயின் ரோட்லேருந்து ஏர்போர்ட் ரூட் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 20 to 25 நிமிஷம் கிட்ட ஆகுமே. ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகும். இது வந்து ஏர்போர்ட் போகிற ரூட் மட்டும்தான் இந்த ரோடு. ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட் போய் சேரத்துக்கே எப்படியும் 25 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஆகுது. அவ்வளோ நேரம் ஆகுது. இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஏர்போர்ட் போகிறதுக்கு மட்டும்தான். வேறு எந்த ஊருக்கோ எந்த ஏரியாவுக்கோ அந்த மாதிரி போகிறதில்ல. இங்கே ஏர்போர்ட் போகிறவங்க மட்டும்தான் இது உள்ளே போகணுமே இந்த ரூட்டுக்குள்ளே. ஸோ அவ்வளோ நேரம் ஆச்சு. ஃபுல்லாக அப்படியே டெசர்ட் ஏரியா அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே. இங்கே நிறைய பேர் கேட்பாங்க, ஈஜிப்டில் இருக்கீங்க, ஸோ பாலைவனமாக தான் இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக இங்கே நிறைய பாலைவனம் இருக்கும். அதே நேரத்தில் விவசாயம் நல்லாவே பண்ணுவாங்க இவங்க, ரொம்ப சூப்பராகவே. தண்ணி பஞ்சம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து ரொம்ப நல்லாவே விவசாயம் நடக்கும். எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நாங்கள் நிறைய பேர் ஈஜிப்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே எடுத்தவொடனே அதை கேட்பாங்க, அதுவே ஒரு பாலைவனம், அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏர்போர்ட்லேயே, சென்னை ஏர்போர்ட்லேயே எங்களுக்கு கேட்பாங்க. செக்கிங்லாம் முடிச்சுட்டு அந்த பாஸ்போர்ட் வாங்கி பார்ப்பாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஈஜிப்டுக்கு போகிறோம் அப்படின்வோம். ஈஜிப்டுக்கு அங்கே போய் என்ன பண்ணுறீங்க, அதுவே ஒரு பாலைவனம், தண்ணி இருக்காது, அங்கே போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு, என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு எல்லாமே ஹஸ்பண்ட் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது ஒரு 10 நிமிஷம் அவர் நிற்க வச்சு எங்களை பேசிகிட்டு இருந்தார். அவ்வளோ கீழே கேட்டுட்டு இருந்தார், விவசாயம்லாம் நல்லாவே பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. தண்ணிக்கெலாம் பஞ்சலை எப்படின்னா, ஏன்னா இங்கே தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. நெயில் நதி இருக்குது, சுயிஸ் கெனல் இருக்குது, தண்ணிக்கெலாம் எந்த ஒரு பஞ்சமும் இருக்காதிங்க. தண்ணிலாம் ரொம்ப நிறையாவே நல்லாவே கிடைக்கும் எல்லாருக்குமே. இங்கே தண்ணி பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லலாம். நாங்கள் விவசாயம் நல்ல சூப்பராக, அவங்களுக்கு என்ன விவசாயமோ இவங்களுக்கு என்ன தேவையோ காய்கறி இந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே நிறைய விவசாயம் பண்ணுவாங்க. ஏக்கர் கணக்கில் அவ்வளோ நல்லாவே பண்ணுவாங்க. அதனால் அவர் வந்து நிறைய கேள்வி கேட்டிருந்தார் அந்த சென்னை ஏர்போர்ட்லேயே. அப்படியா, இப்படி இருக்குது, பிரமிட்லாம் பார்த்துருக்கீங்களா, போயிருக்கீங்களா, எப்படி இருக்கும், அதெல்லாம் உண்மையாகவே அது பிரமிட் அப்படி தானா அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ டூப்ளிகேட்டுன்னு நினச்சிட்டு இருக்காரு போல். டிவியில் பார்த்துட்டு அவர் உண்மையாகவே அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காரு. இவர் என்ன கேள்வியாக கேட்டுட்ருக்காரு அப்படின்ட்டு. இல்லை, நான் ஈஜிப்ட் யாரும் போய் பார்த்ததே இல்லை இது வரைக்கும், நான் அதான் ஃபஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன் பாஸ்போர்ட்டில் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல செக்கிங் மாறிட்டே இருப்பாங்க யாராவது பர்சனு. ஸோ இவர் இதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறாரு போல் இருக்குது. அதனால் அவ்வளோ ஒரு 10-5 நிமிஷத்துக்கிட்ட எங்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு எங்ககிட்ட. அதுக்கப்புறம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் எங்ககிட்ட ஈஜிப்டில் இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாலே இதுதான் ஒரு கேள்வி டக்குன்னு வந்து, இந்த மாதிரி பாலைவனம் தானே எப்படி இருக்கீங்கன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக இது பாலைவனமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் விவசாயம் நல்லா பண்ணும், தண்ணி வசதி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம் வாங்க. போதும். ஸோ அகைன் திருப்பி நீங்கள் எதுக்கு ஏர்போர்ட் போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும் இந்தியாவுக்கு போகிறாரு. ஸோ ஒரு 1 வீக் லீவ் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 1 வீக் லீவ்னால் அவர் மட்டும் போயிட்டு வராரு. ஒரு முக்கியமான பர்சனல் வேலை இருக்குது ஊரில். ஸோ அதனால் அவர் மட்டும் போயிட்டு வரார். நான் இங்கேயே தான் இருப்பேன். அதனால் அவரை தான் ட்ராப் பண்ண வந்திருந்தேன். நானும் வந்திருந்தேன் கூட. நான் வந்து அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் என்னோடய ஃப்ரெண்டோட வீடு. ஸோ நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு, தனியாக இருக்கணும் வீட்டில், அதனால் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறேன். என்னை ட்ராப் பண்ணிட்டு தான் நான் ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னேன். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, போய் நான் உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி ஏர்போர்ட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும், அதுவும் ரொம்ப தூரம் அப்படின்ட்டு. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நான் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்ச டிரைவர் தான் அங்கே இருக்கார். ஸோ அதனால் அவரே கொண்டு போய் கரெக்டாக என்னை விட்டுட்டார் என் ஃப்ரெண்டு வீட்டில். ஸோ நான் அங்கே போய் ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து கீழே லேண்ட் ஆக போகுது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப கிட்ட. அது என்ன தான் நம்மளே ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தாலும் அந்த ஃப்ளைட் மேலே போகும்போது அது அப்படியே நிமிர்ந்து பார்க்குற அந்த பழக்கம் இன்னும் போகலைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு நிறைய பேருக்கு அந்த பழக்கம் போகாது, ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து இருக்கிறது. ஸோ இப்போ நாங்கள் போயிட்டுருக்கு வந்து 6th October. இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு இருக்க ஏரியா கைரோ சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு அந்த மாதிரி தான் இருக்காங்க இவங்க. ஸோ இந்த வீடெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்லாம் பார்த்திங்கன்னா லைனாக ஒரே மாதிரி இருக்கும். லைன்
வீடு இது எல்லாமே. இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறது வந்து கவர்மெண்ட் கட்டி அவங்க வந்து சேலுக்கு போட்டுருவாங்க. ஒரு பர்சனுக்கு ஒரு ஃப்ளாட் தான் அலோவ் பண்ணுவாங்க வாங்குறதுக்கு. மற்றபடி 2, 3லாம் அப்படி வாங்கக்கூடாது. ஒரு பர்சனுக்கு 1 வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம். இல்லை வேற எங்கேயும் இருந்துட்டு இது வாடகை விடுறதாலும் வாடகை விடலாம். அந்த மாதிரி தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.